இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையால் தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க? ஆமென். இல்லை, அது போட வேணாம். தேங்க்யூ. இந்த ராத்திரி உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். அதை கட் பண்ணிடலாமா? கட் தட். ஜீசஸ் அதை கட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நான் வேற பிளானோட வந்தேன், ஆனால் ஆவியானவர் வேற பிளானோட நடத்திட்டு இருக்கிறார். He is the boss of the service. Glory be to him. ஒரு சிறிய வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்களை இந்த மீட்டிங்கை நம்ம முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நேராய் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3:6. நான் கொஞ்சம் சீக்கிரம் போக விரும்புகிறேன், சீக்கிரமாக கடகடன் நான் போக விரும்புகிறேன். ஆகவே என்னோடு கூட நீங்களும் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3:6 சேர்ந்து வாசிக்கலாமா? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். In all your ways acknowledge him. இன்னொரு வார்த்தை, address him, think about him and he shall direct your paths. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். கோணலான வழிகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்கோ, ஆமென், எதெல்லாம் க்ரூப்டு பாத்ஸாக இருக்கோ, இந்த வழியில் நடக்கவே முடியல, இந்த வழி கல்லும் முரடமாக இருக்குது, இந்த வழியில் என்னால் போகவே முடியலன்னு சொல்கிறது போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதைகள் சில நேரங்களிலே நாம் கடந்து போவதுண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் வழிகளெல்லாம் அவரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ராத்திரி அவரை நம்பி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாதைகளை அவர் செவ்வைப்படுத்த அவர் போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி அவருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நிறைய நேரத்தில் மனிதர்கள் புலம்புகிற ஒரு காரியம், என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியுது, ஆனால் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டினா, கூட்டிகிட்டு போவார், ஆனால் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு நாள் சொல்லவே மாட்டார். ஏன்னா சொன்னார்னா ஏன் அங்கே ஏன் எதுக்கு ஏன்னு நம்ம கேள்வி கேட்போம். அதனால் சில நேரத்தில் சொல்லவே மாட்டார். பட் he knows the plan. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்யாத ஒரு நபர் ஒருவர் இருப்பார். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்ம வாழ்க்கை எங்கே போய் சேரணும், இந்த படகு எங்கே போகணும் என்பதை தீர்மானித்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதை எல்லாத்தையும் உட்காந்து விளக்கிட்டு இருக்க மாட்டார். ஒருவேளை உங்களை கூப்பிட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி இந்த பாதையில் நீ போக போகிற, இப்படிலாம் செய்ய போகிறேன்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லுவாருன்னு சொன்னால் உண்மையாகவே நமக்கு பைத்தியம் பிடித்து விடும். ஏன்னா வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. நம் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மிக பெரியதாக இருக்கிறதாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். உங்களை குறித்து தேவ திட்டம் மிகப்பெரியது, மிகப்பெரியது. ஆகவே இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த ராத்திரி என் பாதை மாறணும், ரொம்ப இந்த போகிற வழியே ஒன்றும் புரியல, ரொம்ப குரூப்டு பாட்ஸாக இருக்குது அப்படின்னு பொலம்போலோடு வந்திருக்கிறீங்களா? இந்த ராத்திரி கர்த்தர் சொல்கிறாரு, நான் செவ்வைப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக நடந்து போகிறவர், தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி
இந்த ராத்திரி எந்தெந்த காரியமாக வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறதோ, தடையாய் நிற்கிறதோ, அந்த தடைகளை உடைத்து ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக நடந்து சொல்லுகிறார். எல்லா கோணலான வழிகள் இந்த ராத்திரி சபைப்படுத்தப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். For every promise in the Bible there is a condition. வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குகளுக்கு பின்பதாகவும் ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது a Christian life is compared to a running race. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் நடக்கலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படி தான் நடக்கணும்னு கர்த்தர் சில காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம். உண்மையாகவே அது ஒரு கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ரொம்ப அன்கண்டிஷனல் சொல்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. யாருக்கு அந்த அன்பு அன்கண்டிஷனல்னா, இயேசு கிறிஸ்துவை யார் தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் அது. அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரி for every promise there is a condition. எல்லாருடைய பாதைகளும் செவ்வையாக்கப்படுமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த அதிகாரத்தில் இருக்கிற 5வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3:5 கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. 6ஆம் வசனத்தை படிங்க. இப்போ உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாக்கப்படும். அல்லேலூயா. In all your ways acknowledge him. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. இந்த ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? உங்கள் நம்பிக்கை எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? நம்ம பாட்டெலாம் பாடணும். நம்புவேன் நிந்தனைகள் போராட்டம் வந்து நல்ல பாட்டெலாம் பாடணும். நம்புவேன் பாட்டு பாடுறோம். ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே உண்மையாக நம்புகிறோமா இல்லையான்ற அந்த கேள்வியை. அநேக நேரத்தில் கர்த்தரை நம்புறதில்லை. அநேக நேரத்தில் கர்த்தரை நம்புறதில்லை. நாளைக்கே ஒரு 10 லட்சம் வேணும்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதில்ல. யார் உடனே கொடுப்பான்னா ஃபோன் எடுத்து பார்க்குறோம். நான் சொல்கிறது உண்மையாக, நான் ப்ராக்டிக்கலாகவும் பேச விரும்புகிறேன். நான் நாட் இதிலேருந்தே நான் பேச விரும்புகிறேன், ப்ராக்டிக்கலாகவும் நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு 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 தாட் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட போனால் ஸ்லோவாக நடக்கும்ன்ற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட போனால் ஸ்லோவாக நடக்கும். 10 லட்சம் எப்படி கிடைக்கும்? பணம் என்ன மரத்தில் காய்க்குது அன்ற மாதிரி ஒரு நினைப்பு. 10 லட்சம் நாளைக்கே கிடைக்குமா? நமக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருக்கான்றதான் பெரிய கேள்வி. உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு யார் மேலே கட்டப்பட்டிருக்குங்க? உலகத்தின் மேலும் உலகத்தின் இச்சைகள் மேலும் ஆசைகள் மேலும் உங்கள் நம்பிக்கை கட்டப்பட்டிருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, பெரும் வெள்ளம் வந்து பெரும் மழை வந்து அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அந்த வீடு தரைமட்டமாகி ஆனது. உங்கள் வீடு நிலையான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்குமானால், ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த பில்டிங்க்கு தேவையான ஒன்று பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, எவ்வளோ வலுவாக இருக்கோ, அதை பொறுத்து தான் அந்த பில்டிங்குடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும். அப்போது உங்கள் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து ஆகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்குமானால், இந்த ராத்திரி ஆண்டு உங்களை போய் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்குமானால், பெருமழை வந்தாலும் பெரும் வெள்ளம் அந்த வீட்டை மோதினாலும் அந்த வீடு ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் உங்கள் வீடு அசைக்கப்படாத கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை இன்னைக்கு யார் மேலங்க இருக்கு? நம்ம சொல்றோம் இயேசுவின் மேல இருக்குன்னு, ஆனா உண்மையாவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்புறோமா? ஹலோ, ஆண்டவரை நம்புறோமா? என் வாழ்க்கையில் நடந்த நிறைய சாட்சிகள் இருக்கு. சாட்சினா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் செய்த அற்புதங்களெல்லாம். ரீசெண்டாக நடந்த ஒரு அற்புதமான ஒரு
நான் ஏன் நான் அப்படி இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த அதை ருசித்து பார்த்துருக்குறேன். இயேசுவை நம்பி ருசித்து பார்த்தனால தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சித்தப்பா பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் திருமணமானது. அப்போது அங்கே சென்னையிலலாம் ஊர்லலாம் புதுசாக கல்யாணமான விருந்து கொடுப்பாங்க உறவினர்கள்லாம். இங்கே அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் இருக்கா? விருந்துக்கெல்லாம் அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போது விருந்துக்கு கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு ஜான்வரியில் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போது ஜூன் வந்துட்டு நாங்கள் விருந்து கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் வி வர் கண்டினியூஸ்லி ட்ராவலிங். ஒரு 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 காரியம் பாஸ்டர் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. உண்மையாகவே குடும்பம் தான் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என் மனைவியும் பேபியும் வர முடியல. ஏன்னா கடந்த 31 மலேசியா வந்தோம். கண்டினியூஸாக ட்ராவலிங் நார்த் வெஸ்ட்டு போயிட்டு எல்லாம் சுற்றிட்டு டெய்லி கார் ட்ராவல், இங்கே அங்கேன்னு போய் என் பேபி கொஞ்சம் உடம்பு டயர்டாகிட்டு. இஸ் ஜஸ்ட் 7 months old. அவரை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியல. அதனால் இன்றைக்கி நீங்கள் இருங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு அவங்க வருவாங்க. ஆகவே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எங்கள் இருதயத்தில் இந்த காரியம் இருந்துச்சு. அப்போது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த நாளில் நீங்கள் விருந்துக்கு வாங்க. அப்போது உண்மையாகவே என் மனைவி அக்கௌண்ட்லேயும் என் அக்கௌண்ட்லேயும் பார்த்தா ஒரு நயா பைசா இல்லை. அப்போது விருந்து கூப்பிடணும்னு சொல்லியாச்சு, விருந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்களும் வேலைக்கு எல்லாம் பெர்மிஷன்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ விருந்து போயாகணும். அடுத்த நாள் 2 நாள் கழித்து விருந்து போயாகணும். இப்போ பெரிய பணம் பற்றாக்குறை. என்ன பண்ண போகிறோம் நான் புலம்பிட்டு இருக்கும் போது என் மனைவி அவ்வப்போது ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க, தேற்றுருவாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன் புலம்புற? ஆண்டர் மேலே தானே உன் நம்பிக்கை இருக்குது, ஆண்டர் நான் கைவிட மாட்டார். ஆண்டரை நம்புறல, யூல் பி ஆன் டைம், கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் செய்வார் தான். ஆனால் பணம் எங்கேம்மா வரும்? வானத்தில் இருந்தால் கொட்ட போகுது அப்படின்ற ஒரு காரியம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன், இந்த வார்த்தையை என்னை உற்சாகப்படுத்த உடனே என் ஆஃபீஸில் டைரியில் அந்த குறிப்பிட்ட தொகையை எழுதி அர்ஜென்ட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தினுடைய எண்ணிக்கையை சொல்லி, இந்த பணம் எங்கே இருந்தாலும் லார்ட் ஐ டிக்ளேர் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் டு கம் இன் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். என்னை பார்த்தா பைத்தியக்காரன் போல தான் இருந்திருக்கும். அங்கே யாராக இருந்திருந்தான், யாரா அவன் பணத்தை பார்த்து பேசுகிறான் அப்படின்னு. அப்போ நானே விட்டுட்டேன். விருந்துன்றதை நாங்கள் மறந்துட்டோம், ஏன்னா சுத்தமாக காசு இல்லை. அப்போ நான் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணவும் இல்லை, இது எப்படியே விட்டுறலாம், அவங்கள மறந்துட்டாங்கன்னா விட்டுருவோம், அடுத்த வாட்டி அப்புறம் கொடுத்துப்போம், ஞாபகம் தான் கொடுத்துப்போம், விட்டுட்டேன். கரெக்டாக அன்றைக்கி சித்தப்பா பையன் ஃபோன் அடிக்கிறான், விருந்து இருக்கா அப்படின்னு அவரே ஞாபகப்படுத்துகிறாரு என்ன. ஆமாம் இருக்குது, சரி வாங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈவினிங் 7:30 விருந்துக்கு போயான். காலையில் வரைக்கும் நான் போய் டைரியை திறந்து பார்க்குறேன், அந்த ப்ரேயர் பண்ணது அப்படியே இருக்குது. அக்கௌண்ட்டை பார்க்குறேன், ஒரு அற்புதம் இல்லை. நேரம் போயிட்டே இருக்கு. மதியானம் வந்துருச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே பண்ண போகிறோம் அப்படின்னு விருந்துக்கு வேற கூப்பிட்டுட்டேன். அவள் தான் போச்சு, வெக்கப்படுத்துருவீங்களா? ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. நேரம் போயிட்டே இருக்கு. 5 மணி ஆச்சு, ஒரு அற்புதம் இல்லை. 6 மணி ஆச்சு, ஒரு அற்புதம் இல்லை. 7:30 மணிக்கு நாங்கள் போகணும். ஆனால் எனக்குள்ள அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நான் அவரை நம்பியிருக்கிறேன், என்னை ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டார், எப்படியாச்சும் அற்புதம் வரும் அப்படின்னு நம்பிட்டு உட்காந்துட்டேன். 7:15 நம்பவே மாட்டீங்க, எனக்கு இன்னும் அந்த மெசேஜ் இருக்குது ஃபோனில். 7:15 நான் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஃபோனில் டிங் 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 சவுண்டு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 சவுண்டு வந்துடும். யாரா அது இந்த நேரத்தில் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு என் ஃபோன் எடுத்து பார்த்தது தான். அதிர்ந்து போனேன். நான் என்ன தொகையை கேட்டு இந்த பணம் எங்கே இருந்தாலும் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தனோ, ஆன் டைம் 7:15 அந்த ஏற்ற தொகை அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. உனக்கு நந்தா எனக்கு என்னப்பான்னு உட்காராதீங்க, கையை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. See, sometimes we need to talk with faith. We need to declare it with faith. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த நாவின் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சம்டைம்ஸ் நிறைய நேரத்தில் அதை பயன்படுத்த மாட்டோம். அதனால தான் பாருங்கள், பிசாசு வாயை திறக்கவே விட மாட்டான், பூட்டியே வச்சுருப்போம். இப்போ வேறு புதுசாக ஒன்று வந்துடுச்சு, மாஸ்க் போட்டு வாயை மூடிட்டான். மாஸ்க் போட்டால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, நான் ஒரு பேச்சுக்கு வந்துடுச்சு. 2 பேர் மாஸ்க் போட்டு சாரி பாருங்கள், வாயை போட்டு மூடி வச்சுட்டான், வாயை திறக்காத அப்படின்னு.
நல்ல வாயை திறந்து பேசணும். சத்தமாக சொல்லுங்கள், பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா பேசணும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பணம் பற்றாக்குறை இருக்கா, என்ன தொகை வேணுமோ அந்த தொகை எழுதி வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த பணத்தை பார்த்து நான் கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லி கட்டளை இட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வரும். அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. பாஸ்டர், நான் பண்ணி பார்த்தேனே எனக்கு வரலையே அப்படின்னு ஒரு நாளும் அப்போ நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம்ம ஜபம்லாம் பண்ணிடுவோம். ஆனால் நமக்குள்ள என்ன தெரியுமா, ஜபம் பண்ணிட்டோம், வருமா வராதா, கண்டிப்பாக வராது. ஜபம் பண்ணிட்டீங்களா, விட்டுருங்க. ஆண்டவருடைய அற்புதம் என்றைக்குமே ஆன் டைமில் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை செஞ்சார். இந்த ராத்திரி நான் சொல்கிறேன், அவரை நம்பி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் வெட்டப்பட்டு போகவே போகாது. அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். வழியெல்லாம் நினைக்கிறீங்களா? அவரை நினைக்கிறீங்களா? வழியெல்லாம் நினச்சி பார்க்குறோமா? 24 மணி நேரம் ஆண்டரை கொடுத்துருக்கிறார். அவரை நினச்சி பார்க்குறீங்களா? அவர் நினைக்கிறோமா? காலையில் நினைக்கிறீங்களா? அவரை எலும்பினோடு நினைக்கிறீங்களா? நைட்டு தூங்கும் போது நினைக்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் உட்காந்து சாப்பிடும் போது அவரை நினச்சி பார்க்குறீங்களா? அக்னாலேஜ் பண்ணுங்க. காலையில் எழும்பின உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுங்கள். நைட்டு தூங்க படுக்க போகும்போது குட் நைட்டுன்னு சொல்லுங்கள். சாப்பிட உட்காரும் போது அவரை வெல்கம் பண்ணுங்கள். காரில் டிரைவ் பண்ண போகும்போது அவரோட பேசிகிட்டே போங்க. இதெல்லாம் அதுதான் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படி அவரை நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிளஸிங் தான் உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். இந்த ராத்திரி யோசேப்பு என்ற மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு தெரியும். இந்த யோசேப்பு எல்லாராலும் கைவிடப்பட்டு எகிப்து தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வரல, அவனை குழியில் தூக்கி போட்டு அவன் அண்ணன்மாருங்க வரல, தம்பிமாருங்க வரல, அவனுங்க உறவினர்கள் வரல. ஆனால் ஒருத்தர் கடைசி வரைக்கும் அவனோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அந்த யோசேப்புடைய ஸ்டோரி ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்ன வேர்டு தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். என்ன காரியம் தெரியுமா? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன் எவ்ரி சிச்சுவேஷன் யோசேப்புக்குள்ள அவர் நினைவாகவே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த யோசேப்பு எங்கெல்லாம் கர்த்தரை நினச்சி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் நான் கடகடன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு வீட்டில் போயிட்டு அது காரியங்களை தியானிச்சு பாருங்கள். முதலாவது யோசேப்பு கர்த்தரை எங்கே நினச்சி பார்க்குறான்? 39:9 சீக்கிரம் எடுங்க பார்ப்போம். 39:9 ஆதியாகமம் 39:9 எங்கெல்லாம் கர்த்தரை நினச்சி பார்க்குறான் யோசேப்பு? 39:9 சீக்கிரம் எடுத்துட்டீங்களா? யாராவது ஒருத்தர் எடுத்து உங்கள் டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, என்ன கவனிங்க. பாவ சூழ்நிலை வரும்போது அவன் தேவனை நினைத்து பார்க்கிறான். முதலாவது எங்க நினைக்கிறார்னா, பாவம் செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கர்த்தர் நினைச்சு பார்க்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாவ சூழ்நிலையில் கர்த்தரை நினைச்சு பார்க்கிறான். எங்க நினைச்சு பார்க்கிறான்? பாவம் செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பொல்லாத பிசாசு நிறைய நேரத்தில் அதை கொண்டு வருவான். எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள வல்லம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பாவம் செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி பிசாசு கொண்டு வருவான். யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யோசேப்புக்குள்ள கர்த்தர் கூட வந்தார். ஆனாலும் பாருங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடியவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற கடைசி காலம். யாரை போட்டு தள்ளனா நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருப்பான். அப்போ பாவ சூழ்நிலையில நம்ம கர்த்தர் நினைக்கிறோமா இல்லையான்றதான் பெரிய கேள்வி. அல்லேலூயா. நான் 4 செவத்துக்குள்ள செய்யற காரியத்தை கர்த்தர் பார்க்கல அப்படின்னு ஒரு நாள் நினைக்க முடியாது. யாரை வேணா ஏமாத்திரலாம். பட் யூ கேன் நெவர் ஃபூல் காட், யூ கேன் நெவர் பிளே வித் காட். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வழியை சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமாம், என் மனைவிக்கு தெரியாமல், என் கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் யாரை வேணா ஏமாத்திரலாம். பட் யூ கேன் நெவர் ஃபூல் காட். யோசேப்புக்குள்ள அந்த பயம் இருந்துச்சு. கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நான் பாவம் செய்வேன். அதனால தான் சொன்னேன், பாவ சூழ்நிலையில அவன் கர்த்தரை நினைச்சு பார்க்குறான்.
ரெண்டாவது 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துங்க. 48 கடகடன் எடுங்க பாப்போம், டைம் ஓடிட்டே இருக்கு. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் பாருங்க, இரண்டாவது வாட்டி எங்க நினைக்கிறான், தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு நினைக்கிறான். சிறைச்சாலை வாழ்க்கையில் தேவனை நினைச்சு பார்க்கறான். எங்க நினைச்சு பார்க்கறான்? முதல்ல பாவ சூழ்நிலையில தேவன் நினைச்சு பார்க்கறான். ரெண்டாவது சிறைச்சாலை வாழ்க்கையில் கர்த்தரை நினைத்து பார்க்கிறான். யோசேப்புக்குள்ள இந்த விசேஷித்த விதமான கிருபை வரங்கள் இருந்தாலும் அவன் தனக்கென்ற இந்த பெருமை எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் மாறாக சொல்லுகிறான், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. இன்னைக்கு நாம சொல்லுவோமா? இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம அந்த உங்களுக்குள்ள அந்த ஒரு கிஃப்டெல்லாம் கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா நாம் ஒருவேளை அங்கே இருந்து என்ன பண்ணியிருப்போம், ஆமாம்மா என்கிட்ட அந்த வல்லமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அந்த பெருமை எடுத்திருப்போம். ஆனால் யோசேப்பு எவ்வளோ பெருமை கிஃப்ட்ஸ் அவனுக்குள்ளே இருந்தாலும் கிஃப்டை ஒரு நாளும் பெருமை பாராட்டலை. அந்த கிஃப்டை கொடுத்த கர்த்தரை நினச்சி பார்க்குறான். அல்லேலூயா. இந்த உயர்வுக்கு காரணமாக இருக்கிற இயேசுவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் மறையும் ஒரு செவ்வையான பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். பாவ சூழலில் கர்த்தர் நினைச்சு பார்க்கறான். ரெண்டாவது சிறைச்சாலை வாழ்க்கையில் கர்த்தர் நினைக்கிறேன். சிறைச்சாலையில் யாரா கர்த்தர் நினைப்போமாங்க? உங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டால் கர்த்தர் நினைச்சு பார்ப்பீங்க? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்களே? நம்ம என்ன தடவை பண்ணுவோம்? ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். உங்களை நம்பினல, உங்களை பின்தொடர்ந்து வந்தல, என் வாழ்க்கை வேணாம், என் எது எல்லாத்தையும் விட்டு வந்தல, எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மாறாக பாருங்க, சிறைச்சாலையில் அவன் கர்த்தரை நினைத்து பார்க்கிறான். அல்லேலூயா. மூன்றாவது எங்க நினைச்சு பார்க்கறான் பாருங்க. 41:16 வாசிங்க. 41:16 நான் வாசிக்கிறேன். 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அப்போ மூன்றாவது, பார்வோனுக்கு முன்பதாக அவன் கர்த்தரை நினைத்து பார்க்கிறான். எங்க நினைச்சு பார்க்கிறாரு? சத்தமா கொஞ்சம் ரிப்ளை பண்றீங்களா? பார்வோனுக்கு முன்பாக 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? பாவ சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நினைக்கிறான். ரெண்டாவது சிறைச்சாலை வாழ்க்கையில். மூணாவது பார்வோனுக்கு நல்ல சான்ஸ் இல்லை. ராஜா கிட்ட ஒருத்தங்கிட்ட சொல்லி அமிச்சான், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவங்கிறது ராஜாக்கு வைன் கொடுக்குற ஒரு ஆள் கப்பியர், அவன்கிட்ட சொல்லி அமிச்சான். போனால் என்னை மறந்துடாதையா, என்னை நினைவு கூறுன்னு சொல்லி அமிச்சான். அவன் மறந்துட்டான். அவன் பாருங்க, ஆண்டவர் சும்மா உள்ள ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணி இப்போ ராஜாவுக்கு முன்னாடி யோசேப்பு நிற்கிறார், நல்ல சான்ஸ் தப்பிச்சு போகிறதுக்கு. ஆனால் யோசேப்பு அதை யூஸ் பண்ணலை. அவன் சொல்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் நான் இல்லை, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் இதுதான் வழியெல்லாம் கர்த்தர் நினைக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒரு நாள் தனி ஜபத்தில் நல்ல ஞாபகம் இருக்கு, ஆண்டவர் பேசினது. ஆண்டவர் இப்படி தான் பேசினார், அந்த சத்தத்தினால கேட்க முடிஞ்சது. டே, 1 மணி நேரம் கொடுத்துட்டு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில் 1 மணி நேரம் நீ எனக்கு கொடுத்துட்ட, ஓகே. 1 மணி நேரம் கொடுத்துட்டு நீ இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினைக்கிறியாடா? உன் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்குது, உன் பிறந்த குழந்தையோட விளையாட நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் போகிற, இதில் ஊழியம் செய்ய வேற போகிறேன்னு சொல்கிற, எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் இருக்குது. ஆனால் 1 மணி நேரம் கொடுத்துட்டா உனக்கு போதும் நினைக்கிறியோ அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவர் எடுத்து எழுப்பினார். அந்த கேள்வி எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சிச்சு. இன்னைக்கு பாருங்கள், என் லைஃப் 1 மணி நேரம் சடங்கச்சாரம், அது 1 மணி நேரம் நான் ப்ரேயர் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, போங்க. ஆனால் உங்கள் வழியெல்லாம் அவர் நினைவு உங்கள் சிந்தைகளில் இருக்கட்டும். கிச்சனில் வேலை செய்கிறீங்களா? அவர் நினச்சிட்டே வேலை செய்யுங்க. கூப்பிடுங்க அவர், ஆண்டவரை இது எப்படி செய்யணும்னு கேளுங்க, சொல்லி தருவார். பார்க்குறதுக்கு லூஸ் மாதிரி தான் யாரும் நினைப்பாங்க, ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. See, keep addressing him, keep addressing Holy Spirit. He is always around. ஆமென். அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். இப்போ பேசிகிட்டு இருக்கிற என் கூட இருக்கிறாரு, உட்காந்து கேட்குற உங்கள் கூட இருக்கிறார். இத்தனை பேர் ராமே சொல்கிறீங்க. காரில் தனியாக போகிறீங்களா? நீங்கள் தனியாகவே கிடையாதுங்க. கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட ஒருத்தர் வந்துட்டே தான் இருப்பார். இதை உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு வருவேன். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட். அப்போ அவர் கூட இருக்கும்போது யூ நீட் டு அட்ரஸ். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கணவன் மனைவி இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள் கணவன்கிட்ட பேசாமே இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல. உங்கள் மனைவிகிட்ட பேசாமே இருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களை அட்ரஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா, சரி, உங்கள் ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க, நீங்கள் மட்டும் வீட்டில் இல்லை, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார்.
உங்கள் அறையில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த லிவிங் ரூமில் ஒருத்தர் எப்பவுமே இருக்கிறார், கிச்சனில் ஒருத்தர் இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட். அப்போ அவரை அட்ரஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். சத்தமாக ஆமென். ஆமாம். காரில் தனியாக வரீங்களா, அவரோட பேசிட்டு வாங்க, அவரோட பேசிட்டு வாங்க. இப்போ தனியாக எங்கேயா வெளியே போகிறீங்களா, அவரோட பேசிட்டு போங்க. தூங்க போகும்போது அவரை கூப்பிடுங்க. காலையில் எழும்பின உடனே ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணுங்க. அப்படியானவரை எனக்கு இன்னைக்கு நடத்துங்கப்பான்னு சொல்லுங்கள். அதுதான் அவங்க வழியெல்லாம் அவரை நினைக்கிற அனுபவம். சத்தமாக ராமன் சொல்லலாமா? பார்வோனுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறான், பார்வோன் நினைக்கிறான். 4வது 41:51 வாசிக்கலாமா? 41:51 நான் வாசிக்கிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான். அப்போது 4வது எங்கே நினச்சி பார்க்குறாருன்னா, குடும்ப வாழ்க்கையில் கர்த்தரை நினச்சி பார்க்குறான். எங்கே நினச்சி பார்க்குறான்? சத்தமாக சொல்லுங்களேன். குடும்ப வாழ்க்கை 4 காரியம் சொன்னேன். பாவ சூழ்நிலையில் நினச்சி பார்க்குறான், சிறைச்சாலை வாழ்க்கையில் நினச்சி பார்க்குறான், பார்வோனுக்கு முன்பதாக நினைத்து பார்க்குறான். 4வது குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நினைக்கிறான். குடும்ப வாழ்க்கை இந்த டிப்ரெஷன்லாம் போனதுக்கு காரணம் இந்த மருந்து அப்படின்னு சொல்லலை. இந்த டிப்ரெஷன்லாம் போனதுக்கு காரணம் இந்த ஆல்கஹால், இந்த 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 ஊசி அப்படின்னு சொல்லலை. என் டிப்ரெஷனுக்கு மருந்து என் தேவன் அப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறார். அல்லேலூயா. யங் பீப்புள், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ. உன் டிப்ரெஷனுக்கு மருந்து மாத்திரையோ ட்ரக்ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணுற காரியம்லாம் கிடையாது. உன் டிப்ரெஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னால் அதை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. இப்போ யோசிப்பு சொல்கிறேன், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மாற்றினாருன்னு சொல்லலை, மறக்கும்படி பண்ணினாருன்றான். அப்போது குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நினைக்கிறான். அடுத்து எங்கே நினச்சி பார்க்குறான்? 50:20 வாசிச்சு பாருங்க. 50:20 சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் மாற்றினார் அப்படின்னு சொல்றான். அப்போ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவன் தேவனை நினைக்கிறான். அல்லேலூயா. கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது தேவன் பண்ணினார் அப்படின்னு சொல்றான். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 50:24 வாசிச்சு பாருங்க. 50:24 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நடத்துவார். மரணத்தருவாயில் கர்த்தர் நினைச்சு பார்க்குறேன். நான் இது வரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 6 சொல்லியிருக்கிறேன். பாவ சூழ்நிலை நினைச்சு பார்க்குறான், சிறைச்சாலை வாழ்க்கையில் நினைக்கிறான், பார்வோனுக்கு முன்னாடி நினைக்கிறான், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தரை நினைக்கிறான், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கர்த்தரை நினைக்கிறான், மரணத்தருவாயிலும் கர்த்தரை நினைத்து பார்க்கிறான். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதைகள் செவ்வையாக்கப்படும். யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, எல்லாம் செவ்வையாக கர்த்தர் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவன் லைஃப் பிட்டர் ஆகிட்டே கசப்பாயிட்டே தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பிட்டர் ஆகிறாரோ அவ்வளோ பெட்டர் ஆகிட்டே இருக்கிறார். இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் கோலனான வழிகளை கர்த்தர் செவ்வையாய்க்க அவர் போதுமானவர். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜபிக்க ஆசைப்படுறேன். கர்த்தர் இந்த ராத்திரி என்னோட இடைப்பட்டார். என் வழிகள் எல்லாம் யோசேப்பு தன் வாழ்க்கையெல்லாம் கர்த்தரை நினைச்சது போல என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆனாலும் ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொன்னார். இந்த ராத்திரி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நான் வழியெல்லாம் அவரை நினைக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கையெல்லாம் அவரை நினைக்க விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் வழிகள் எல்லாம் உம்மை நினைக்க, உம்மை நினைவு கூற, எப்பயாவது ஒரு வாட்டி உங்களை நினைச்சிட்டு விடுறதில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் உம் நினைவாய் நாங்கள் வாழ எப்போதும் உம்புகழ்தானே, என் நேரமும் உம் ஏக்கம்தானே, எப்போதும் உம்புகழ்தானே. சொல்லுங்க, என் நேரமும் உம் ஏக்கம்தானே, எல்லாம் நீர்தானே ஐயா, எல்லாம் நீர்தானே. கையை உயர்த்தி அப்பா அப்பா உம்மை நேசிக்கிறேன்.
கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அந்த தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. இந்த நாளின் முதல் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தருகிறதற்காக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கட்டும். இந்த சபையும் இந்த சபை நடத்துகிற போதுகரையும் குடும்பத்தையும் ஊழியங்களும் விசுவாச பிள்ளைகளையும் இந்த ராத்திரி அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆளுகை செய்யும் தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.